மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றைய நாளிலும் நேற்றைய தினம் பார்த்த தியானித்த அதே வார்த்தை தான் தியானிக்க போகிறோம். வாசிப்போமா? அதே 5ஆம் வசனத்தை நாம் மீண்டுமாய் வாசிக்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் ஏற்றுமா. இன்றைய மன்னாவின் தலைப்பு நம்மை கண்மலையின் மேல் உயர்த்தும், கண்மலையின் மேல் உயர்த்தும் தேவனாக. கண்மலை என்று சொல்லக்கூடியது ஆண்டவராகிய கர்த்தரைத்தான். கண்மலை கிறிஸ்துதான் நமக்கு கண்மலையாயிருக்கு. கர்த்தருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன். 40ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன். அவர் என்னுமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் அடிகளை உறுதிப்படுத்தி என்னை கண்மலையின் மேல் நிறுத்தி தேவனை துதிக்கிற புதிய பாடலை என் நாவிலே அவர் தந்தா சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன், நம்மை உயர்த்தி பார்க்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னவர், உன்னை வளர்க்காமல் தலையாக்க, நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாக அவர் நம்மை கைவிடாமல் காத்து நடத்துகிறார். நாம் கண்மலையின் மேல் நம்மை நிறுத்துகிற தேவாதி தேவன் இன்றைக்கும் நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி வாழ வைக்க விரும்புகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில் என்று சொன்னார். இந்த கல் என்று சொன்னால் கண்மலையாகிய அவரை குறித்தே தான். இந்த கல்லின் மேல், இந்த கண்மலையின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில் என்று சொன்னார். உங்களை அவர் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி உங்களை காத்து ரட்சிக்கிறவராக, உங்களை மென்மேலும் உயர்த்துகிறவராய் இருப்பா என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எப்போதும் எங்களை உயர்த்துகிறதிலே, எப்போதும் எங்களை மேன்மைப்படுத்துகிறதிலே சிந்தை உள்ளவராய் இருக்கிறீர்கள். தேவாதி தேவன், எங்களை அப்பா உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி உண்மையின் மேல் கண்மலையாகிய உண்மையில் எங்களை ஆண்டவரே நிறுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து நாங்கள் செயல்பட உதவி செய்வீராக. நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகட்டும். அதனாலே நாங்கள் மறுரூபம் அடைய எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஐயா, பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.